ரொம்ப டிவைனா திருப்பூர் முருகன் கோவில்ல இருந்து நம்ம சைட் கரெக்டா 2 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தாங்க. மோஸ்ட் ஃபேமஸான ஜேஎஸ் குளோபல் வித்யா மந்திர் ஸ்கூலுக்கு பக்கத்திலே தாங்க நம்ம சைட். சோ நீங்க நடந்தே உங்க ஸ்கூலுக்கு வந்துடலாம். பஸ் போற ஆன் ரோட் பைபாஸ்க்கு பக்கத்திலே ஒரு சைட் வேணும்னா இதுதான் பெஸ்ட். திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் முருகன் கோயில் இருந்து கரெக்டா 2 கிலோமீட்டர்ஸ்ல யூனிவர்சல் சிட்டி நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் மேடம். ஜிஎஸ்டி, OMR, ECR இந்த மூணுத்தையும் கரெக்டா சென்டர்ல கனெக்ட் பண்ற பிளேஸ் தான் நம்ம பிளேஸ் சரி. அது இங்க இருந்து கரெக்டா ஒரு 15 to 20 மினிட்ஸ் டிராவல். DTCP ரெரா அப்ரூவல், லீகல் டாக்குமெண்ட்ஸும் கிறிஸ்டல் கிளியரா இருக்கனால நம்ம கஸ்டமர் இன்னைக்கு புக் பண்ணாங்கன்னா 1 வீக்ல நம்மளால ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணி கொடுக்க முடியும். ஒரு ஓப்பன் சேலஞ்சாவே கூட சொல்லலாம் மேடம். சுத்தி இருக்கிற எல்லா சைட்டையுமே போய் கம்பேர் பண்ணிட்டோம். நிச்சயமா ஒரு 1000 ரூபாய் நம்ம வந்து கம்மியா தான் போட்டுருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷன்ல கஸ்டமர் 50, நாங்க 50. இப்ப 2 லட்சம் ஆகுதுன்னா 1 லட்சம் நீங்க கொடுத்துருவீங்க, 1 லட்சம் நான் கொடுப்பேன். கண்டிப்பா சூப்பர் ஜி. ஃப்ரீ கேப் சீட்ஸும் கொடுத்துருக்கோம். ரொம்ப டிவைனா திருப்பூர் முருகன் கோவில்ல இருந்து நம்ம சைட் கரெக்டா 2 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தாங்க. ஒரு டிவைன் ஹப்னு சொல்லலாம். எல்லா ஸ்கூல்ஸ், எல்லா காலேஜஸும் இந்த ஏரியால ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஏரியால இடம் வாங்கணும் நிறைய பேருக்கு கனவு இருக்கும்ல, அந்த கனவை நனவாக்குறதாங்க இந்த வீடியோ. திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர் தான் நம்ம சைட். இங்க இல்லாத கடைகளே இல்ல. கோவில் இருக்கு, கடைகள் இருக்கு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தியாவசியமா தேவையானது, ஆடம்பரமா தேவையானது எல்லாமே இந்த சர்க்கிள்குள்ளவே இருக்குங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்ச தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வரும். இங்க இருந்து ரைட் எடுத்தீங்கன்னா மகாபலிபுரம் போற ரோடு. இங்க இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர்ல நம்ம சைட் இருக்கு. இப்படி போனீங்கன்னா திருப்போரூர், இந்த பக்கம் போனீங்கன்னா செங்கல்பட்டு. ஒரு ஜங்ஷனுக்கு நடுவுல, எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ஜங்ஷனுக்கு நடுவுல தான் இந்த சைட் இருக்கு. திருப்போரூர்லயே மோஸ்ட் ஃபேமஸான ஜேஎஸ் குளோபல் வித்யா மந்திர் ஸ்கூலுக்கு பக்கத்திலே தாங்க நம்ம சைட். சோ நீங்க நடந்தே உங்க ஸ்கூலுக்கு வந்துடலாம். உங்க பசங்களை தானா விட்டுடலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரைம் லொகேஷன் தான் இந்த இடம். பஸ் போற ஆன் ரோட் பைபாஸ்க்கு பக்கத்திலே ஒரு சைட் வேணும்னா இதுதான் பெஸ்ட். நான் சொன்னேன் இல்லைங்க, ஜேஎஸ் குளோபல் வித்யா மந்திர் அதனோட பேக் சைட்ல தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷன்ல நம்மளை இன்னைக்கு கூப்பிட்டு இருக்கிறது SM ப்ரமோட்டர்ஸ்ல மிஸ்டர் சரண் கூப்பிட்டுருக்காரு. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே சார் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஹாய் சார், வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ சூப்பரா ஹாட்டான ஒரு பிரைம் லொகேஷன்ல கொண்டு வந்திருக்கீங்க. திருப்பூர் கோயில்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஸோ இதை பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பா. நம்ம சைட் எங்க இருக்குன்னா கரெக்டா OMR ரோட்ல திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் முருகன் கோயில் இருந்து கரெக்டா 2 கிலோமீட்டர்ஸ்ல யூனிவர்சல் சிட்டி நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் மேடம். ஃபேஸ் 1 வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு ஃபேஸ் 2 வந்து நம்ம இது பண்ணிருக்கோம். நம்ம சூப்பர். அதாவது நான் சொன்னேன்ல, ஸ்கூலுக்கு நடந்தே போலாம், அந்த மாதிரி ஒரு சூப்பரான லொகேஷன். சோ இங்க என்னென்ன கனெக்டிவிட்டி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கண்டிப்பா. நம்ம இதோட இது எப்படின்னா, இந்த பர்టిక్యులர் ப்ராஜெக்ட்டோட அட்வான்டேஜ் GST, OMR, ECR இந்த மூணுத்தையும் கரெக்டா சென்டர்ல கனெக்ட் பண்ற பிளேஸ் தான் நம்ம பிளேஸ். ஓகே. ஏன்னா நம்ம இங்க இருந்து பாத்தீங்கன்னா GSTக்கு வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு திருப்பூர் ரோடு வந்து கனெக்ட் ஆகுது. பிளஸ் அது இல்லாம வண்டலூர் கிளம்பக்கம் ரோடு கனெக்ட் ஆகுது, குடுவாஞ்சேரி திருப்பூர் ரோடு கனெக்ட் ஆகுது. இது இல்லாம OMR நம்ம நிக்கிறதே OMR ரோடோட எக்ஸ்டென்ஷன் தான். அப்படியே அந்த சைடு ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா ECR ரோடு. சோ இந்த கனெக்டிவிட்டிக்காகவே நாளைக்கு ஃபியூச்சர்ல நம்ம வந்து இடம் வாங்கி உடனே வீடும் கட்டலாம், இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் ஆகும் எதிர்பார்க்கலாம். ஓகே. அதாவது எல்லா சைடும் டிராஃபிக்கா இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கணும், IT செக்டர்ல பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும்னா இதுதான் பெஸ்ட்னு சொல்வேங்க. சூப்பரா இருக்கு. கனெக்டிவிட்டி பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. ஸ்கூல் காலேஜஸ் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. நம்ம சைட்டுக்கு பக்கத்திலேயே நம்ம சொன்ன மாதிரி ஜேஎஸ் குளோபல் ஸ்கூலோட பேக் சைட்ல தான் நம்ம இருக்கோம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எவர்கிரீன் ஸ்கூல், வாணி வித்யாலயா, பாரதி ஸ்கூல்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் வந்து நம்ம சைட்ல இருந்து ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் டிராவல்லே இருக்கு. இது இல்லாம காலேஜஸ் எடுத்தீங்கன்னா SSN நம்ம யூனிவர்சிட்டி வந்து வெரி நியர்பை. அப்புறம் இங்க அறுபடை யூனிவர்சிட்டி இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த OMR ரோட ஒரு எஜுகேஷனல் காரிடார் எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட சென்னையில தமிழ்நாட்டுல இருக்கிற மேஜர் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் வந்து இந்த OMR ரோட்ல தான் இருக்கு. அது எல்லாமே நமக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ் தான். ஓகே. வண்ணாரப்பேட்டை எப்படி கிளாத்திங் ஹப்போ அந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்க்கும் கனெக்டிவிட்டிக்கும் ஹப்னு சொல்லாங்க. நீங்க எந்த பக்கம் போனாலும் இந்த ஜங்ஷன்ல இருந்து போயிடலாம், எந்த காலேஜ் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் இங்க இருந்து போயிடலாம். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு ஹப், ரெண்டுத்துக்குமான ஹப். சரி, ஸ்கூலு காலேஜஸ் ஓகே. இப்போ IT செக்டாரா இருக்கட்டும், இல்ல நான் IT செக்டார்ஸா இருக்கட்டும், அது நியர்பைல என்னென்ன இருக்கு? கண்டிப்பா. இப்போ நம்ம சைட்ல இருந்து கரெக்டா ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ்ல இப்போ ஜப்பானீஸ் டவுன்ஷிப் ஹொன்னப்னு ஒரு அந்த இது கம்பெனி இருக்கு. இப்போ அதுல பாத்தீங்கன்னா யமகா, கவாசாக்கின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்பெனிஸ் அங்க இருக்கு. சோ அது ஒரு
ஒரு மெயின் நம்ம ஒர்க் பிளேஸ். அது இல்லாம நம்ம வந்து ஆலத்தூர் சிப்காட் இருக்கு. ஸோ நியர்பை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிப்காட் நம்ம இங்க இருக்கு பாத்தீங்களா சிறுசேரி, அது இங்க இருந்து கரெக்டா ஒரு 15 to 20 minutes டிராவல். பிளஸ் ஜெனரல் OMR காரிடாரு எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்கு. அது எல்லாமே நம்ம சைட்ல இருந்து நியர்பை தான் இருக்கு. ஸோ இங்க வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு OMRல ஒர்க் பண்றாங்க, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்ல, அதாவது ஒரு 25 lakhs பட்ஜெட்ல நம்ம இடம் வாங்கணும், அது இன்வெஸ்ட்மெண்டாவும் இருக்கணும், இல்ல ரிட்டர்ன்ஸா வரணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அது நம்ம இடம் கண்டிப்பா சூட்டபிளா இருக்கும். அதாவது OMRல வேலை செஞ்சாலும் சரி, ECRல வேலை செஞ்சாலும் சரி, இல்ல GST பக்கம் போனோம்னு நினைச்சாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் இல்ல ரெடி டு கன்ஸ்ட்ரக்டா இருந்தாலுமே இது பெஸ்டா இருக்கும். அதுவும் நான் சொல்ற மாதிரி இந்த 25 lakhs பட்ஜெட்ல இது அனைத்தும் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிறது நம்ம சைட்ல வந்து நம்ம சைடுல. அந்த 25 lakhsங்கிறது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்? நமக்கு 775 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் ஸ்டார்டிங் இருக்கு. ஓகே, நீங்க இங்க இருந்து கொஞ்சம் அப்படி முன்னாடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பைக் எடுத்துட்டு அங்க நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க, டபுள் த பிரைஸ் ட்ரிபிள் த பிரைஸ் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா விசாரிச்சீங்கன்னா SM ப்ரோமோட்டர்ஸ் தான்ப்பா இங்க தான்ப்பா கம்மியா இருக்கு, யூனிவர்சல் தான் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இங்க தான் வாங்குவீங்க. இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்க வெரிஃபை பண்ணிட்டே வரலாம். அங்கேக்கும் இங்கேக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஓப்பன் சேலஞ்சாவே கூட சொல்லலாம் மேடம். ஏன்னா நம்ம வந்து கஸ்டமர் வந்து பார்த்துட்டு நமக்கு ஆப்போசிட்ல சுத்தி இருக்கிற எல்லா சைட்டையுமே போய் கம்பேர் பண்ணிட்டோம், நிச்சயமா ஒரு 1000 ரூபாய் நம்ம வந்து கம்மியா தான் போட்டிருக்கோம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல. நான் விசாரிச்சுட்டேன், அதனால தான் அவ்வளவு தைரியமா ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஏன்னா இது ஒரு லான்ச்சிங் ஆஃபரா தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஆமா, கனெக்டிவிட்டி ஓகேமா, ஸ்கூல் காலேஜ்ல ஓகே, நீ எந்த இடத்துல சைட் எப்படி இருக்கு, ரோட்லாம் போட்டிருக்கா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு கேட்டுட்டு இருங்க, அவர் சொல்வார். சொல்லுங்க ப்ரோ. கண்டிப்பா நம்ம ப்ராஜெக்ட் பொறுத்தவரை மொத்தம் 1 ஏக்கர் 31 சென்ட்ல நம்ம போட்டிருக்கோம் மேடம். அவ்வளவுதான் இல்ல, ஆனா ஃபேஸ் 1 ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஃபேஸ் 1 சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 33 பிளாட்டா நம்ம லேட்டஸ்ட் DTCP அப்ரூவல் வாங்கியிருக்கோம், ரெராலையும் அப்ரூவல் வாங்கியிருக்கோம். நம்ம ப்ராஜெக்ட்டோட அம்யூனிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரன்ஸ்ல உங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்ற மாதிரி ஒரு ஆர்ச் இருக்கு. பிளஸ் அது இல்லாம 30 feet and 24 feetல ஒரு எலிவேட்டட் பிளாக் டாப் ரோட்ஸ். எலிவேட்டட் பிளாக் டாப் ரோட் கூட சென்டர்ல போடாம டில் எண்ட் டு எண்ட் வரைக்கும் போட்டுருக்காங்க. இது ஒரு பெரிய பிளஸ். பிளஸ் அது இல்லாம ஒவ்வொரு பிளாட்டுக்கும் இந்த மாதிரி அவனி ட்ரீஸ், ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ், சுத்தி சேஃபா இருக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். பிளஸ் அது இல்லாம என்ட்ரன்ஸ்ல செக்யூரிட்டியுமே இருக்காங்க, 24/7 இருக்காங்க. சோ இது எல்லாமே நமக்கு நம்ம ப்ராஜெக்ட்டோட ஸ்பெஷலான அம்யூனிட்டி இந்த லொகேஷன்ல நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல நீங்க வீடு வந்து கட்டணும்னா EB கனெக்ஷன் வாங்கணும்னு அவசியம் இல்ல, ஆல்ரெடி EB லைன் போயிட்டு இருக்கு. அதே போல எந்த சைட்லயும் கிராஸ்ல போல, எந்த சைட்டுக்கும் மேல போகல, இது ஓரமா கரெக்டா எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய பெரிய பிளஸ். ஒரு EB கனெக்ஷன் வாங்கினா 2 lakhs செலவு பண்ண வேண்டி வருதுங்க. வீடு கட்டணவங்களுக்கு தெரியும், அந்த பிரச்சனைங்க கிடையாது. இங்க இருந்து அப்படியே எடுத்துக்கலாம், அவ்வளவு கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியா. ஏன்னா கஸ்டமர் எங்கள்கிட்ட வரவங்க பாத்தீங்கன்னா நான் வீடு உடனே கட்டுறேன் ப்ரோ, உடனே கட்டுறோம் சார், எங்களுக்கு அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலதான் நம்ம EB அப்ளை பண்ணி ப்ராப்பரா பாருங்க எத்தனை போஸ்ட் நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோம். சூப்பர் ப்ரோ. சரி, இன்கேஸ் நீங்க நான் வெளியூர்ல இருக்க இடம் வாங்கிட்டேன், எங்க அப்பா அம்மாக்காக நீங்க கட்டணும், நீங்க கட்டி கொடுத்துருவீங்க? கண்டிப்பா நம்ம அது வந்து கஸ்டமைசபிளா கஸ்டமருக்கு தனி கொட்டேஷன் கொடுத்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சரி, ஓகே. அட் லாஸ்ட் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. இன்னர் அம்யூனிட்டிஸ், அவுட்டர் கனெக்டிவிட்டி, ஸ்கூலு, காலேஜ், கோயில் எல்லாமே சூப்பரா இருக்கு. ரேட் என்ன? நீங்க வந்து 750 சொல்லிருக்கீங்க, பட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம ஆக்சுவலா இப்போ இந்த லான்ச்சிங்கிறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபரா தான் நம்ம வந்து 2,999 per square feet பண்றோம் மேடம். அவ்வளவுதான். அதாவது 2,999 ரூபாய் per square feet பண்றோம். இங்க எக்ஸாக்ட்டா பிளாட் நம்பர் 775ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. சோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே வேரியட் சைஸ்ல எல்லா ஃபேசிங்லயுமே பிளாட்ஸ் இருக்கு. 4 ஃபேசிங்லயுமே இருக்கு. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு இருக்கு. இந்த கார்னர் பிளாட்டும் அவைலபிளா இருக்கு, இந்த கார்னர் பிளாட்டும் இருக்கு. சோ கஸ்டமருக்கு முக்கியமா எந்த PLC சார்ஜஸும் கிடையாது மேடம். அதாவது சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கார்னரை செலக்ட் பண்றீங்களா PLC சார்ஜஸ் இருக்கு, ஈஸ்ட் ஃபேசிங்கான்னு பாங்க. நமக்கு அந்த மாதிரி எந்த ஹிடன் சார்ஜஸோ இல்ல நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ கிடையாது. நீங்க சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க, நம்ம கோட் பண்ற அந்த 2,999 per square feetங்கிறதா ரேட்டு. அது இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ங்கிறது தனி செப்பரேட். இங்க கவர்மெண்டோட கைட்லைன் வேல்யூங்கிறது பாத்தீங்கன்னா இங்க 2,000 rupees per square feetங்கிறது கவர்மெண்ட் கைட்லைன். அப்படியா? ஆனா அதுல இருந்து 999 rupees மட்டும் தான் இவ்ளோ இது பண்ணியே நீங்க இவ்ளோ தான் ஏத்தி கொடுத்திருக்கோம். நம்ம அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ல கூட இப்போ ஸ்பெஷலா உங்களோட சேனல்ல ஒரு ஆஃபர் சொல்றேன் மேடம், 50-50 ஆஃபர். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன்ல கஸ்டமர் 50, நாங்க 50. ஓ, இப்ப 2 லட்சம் ஆகுதுன்னா 1 லட்சம் நீங்க கொடுத்துருவீங்க, 1 லட்சம் நான் கொடுப்பேன். கண்டிப்பா. சூப்பர் ஜி, இது நல்ல டீல்ங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இவ்வளவு வருதுன்னே அதுக்கு லோன் சாங்ஷன் ஆகாதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. பட் இவங்க பாதி எடுத்துக்கிறாங்கன்னும் போது அது ரொம்ப 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 பெனிஃபிட்டா இருக்கும். நம்மளுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாறிங்க. கண்டிப்பா அது இந்த ஒரு 1 வீக் மட்டும் இருக்கு மேம். டெஃபினட்டா யாரும் மிஸ் பண்ண கூடாது. ப்ரோ, நம்ம சேனல் பார்த்துட்டு வர எல்லாருக்கும் சொல்லிடுங்க ப்ரோ, 1 வீக்லாம் வேண்டாம் ப்ரோ, ப்ளீஸ் எங்க சேனலுக்காக மட்டும். கண்டிப்பா வந்து கஸ்டமர் வரட்டும், பேசட்டும், உங்க சேனலையும் சொல்லட்டும், டெஃபினட்டா நம்ம பண்ணி கொடுப்போம். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ பண்ணலையோ அது உங்க இஷ்டங்க. ஆனா என் பேரை சொல்லிட்டு 50% ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா வாங்கிக்கோங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். ப்ரோ, DTCP என்றாரு அப்ரூவல் சொல்லிட்டீங்க. இப்போ லோன் எவ்வளவு கிடைக்கும், அட்வான்ஸ் நாங்க எவ்வளவு பே பண்ணணும், டோக்கன் அட்வான்ஸ் எவ்வளவு பே பண்ணணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். அதாவது லோன் வந்து இது DTCP
ரெரா அப்ரூவல், லீகல் டாக்குமெண்ட்ஸும் கிறிஸ்டல் கிளியரா இருக்கனால HDFC, SBI, டாடா கேபிட்டல் எல்லாமே APFA வாங்கி வச்சிருக்கோம் மேடம். 2 நாள் லோன். கண்டிப்பா நம்ம கஸ்டமர் இன்னைக்கு புக் பண்ணாங்கன்னா 1 வீக்ல நம்மளால ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணி கொடுக்க முடியும். கஸ்டமர் கையில ஒரு முன்பணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 lakhs இருந்தா இங்க ஒரு பிளாட் வந்து பேசிக்கா வந்து புக் பண்ணிக்கலாம். மீதி அவங்களோட சேலரி எலிஜிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க. டோக்கன் அட்ரஸ் ஒரு 50,000 இருந்தா போதும். 25,000 கொடுத்தாலே போதும். நம்ம அவங்க பேர்ல அந்த பிளாட்டை புக் பண்ணி இந்த பிரைஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் பண்றோம். புக் பண்றதுல இருந்து ஒரு 1 வீக்ல ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து நெக்ஸ்ட் அவங்க வந்து பண்ணிக்கலாம். சேல் அக்ரிமெண்ட் போட்டு சேல் டீட் பண்ணிக்கலாம். அதுக்கு சூப்பருங்க. இந்த மாதிரி ப்ராப்பரா பண்ற கம்பெனில வாங்கும்போது நம்ம பணத்துக்கும் நம்ம இடத்துக்கும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். எவ்வளவு நாளைக்கு இதை மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க ப்ரோ? நம்ம ஒரு 1 இயருக்கு ஆக்சுவலா லான்ச் பண்ணதுல இருந்து நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஃப்ரீயா. ஓகே, இன்னைக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுல இருந்து 1 இயருக்கு இவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணி கொடுப்பாங்க. சோ இது இன்னும் ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். மேடம் நீங்க ஒரு வரப்பிரசாதம் சொன்னீங்கல்ல, நம்ம சைடு ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் 50%. அது இல்லாம கஸ்டமர் நம்மள்ட்ட வந்து வாங்கினாங்கன்னா ஏன் இந்த சைட்டை வாங்கணும், என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னு எல்லாருமே இப்ப பாக்குறவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ அப்படி நம்ம சைட்டுக்கு பக்கத்துல பெரிபெரல் ரிங் ரோடு, அதாவது அவுட் ரிங் ரோடுங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்னை மீஞ்சூர்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்க மகாபலிபுரத்துக்கு ஒரு பெரிபெரல் ரோடு வந்து போட்டுட்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. என்ன ஒரு 3-4 மந்த்ஸ்ல ஓபன் பண்ண போறாங்க. இங்க எங்க வருது? அது மீஞ்சூர் திருவள்ளூர் சைடு அப்படி வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க சிங்கப்பூர் மால் கோயில் வந்து அங்க இருந்து அப்படியே பூஞ்சேரி, அதான் நம்ம சொன்னோம் பாத்தீங்கன்னா முதல்ல இங்க இருந்து கரெக்டா ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்ல பூஞ்சேரி இருக்கு மகாபலிபுரத்துக்கு முன்னாடி. சோ அங்கதான் அந்த பெரிபெரல் ரிங் ரோடு வருது. சோ அது இங்க நம்ம பக்கத்துல இருக்கனால அது ஒரு ஸ்கோப் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்கும். அது இல்லாம நம்ம வந்து நம்ம சைட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் அகாடமி அந்த பூஞ்சேரி பக்கத்துல இருக்கு. சோ பிளஸ் அது இல்லாம மாமல்லபுரத்தோட, அதாவது மகாபலிபுரம் சேட்டலைட் டவுன்ஷிப் வந்து கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அதுல ஒரு 12-13 வில்லேஜ் எடுத்திருக்காங்கல்ல, அதுல இந்த வில்லேஜ் இருக்கு. ஏன் அவங்க வந்து ஒரு சேட்டலைட் டவுன்ஷிப் பண்றாங்கன்னா இந்த மகாபலிபுரம்ங்கிறது ஹெரிட்டேஜ் சைட், ஆல் ஓவர் வேர்ல்ட் வந்து டூரிஸ்ட் வந்து அட்ராக்ஷன் ஆகுது. சோ இந்த ஏரியா எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவதுக்காக பண்றாங்க. ஒரு 2-3 இயர்ஸ்ல இந்த டோட்டல் ஏரியாவே பேசிக்கா ஒரு ரோட் ஃபெசிலிட்டில இருந்து நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்க இருக்கும். சோ இதெல்லாம் வந்து கஸ்டமர் வந்து வாங்கினாங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ்ல பெரிய ரிட்டர்ன்ஸா வரதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஓகே, அதாவது திருப்பூர் ஊருக்குள்ளதான் இந்த இடமே இருக்கு. இன்னும் இந்த பெரிஃபரல் ரிங் ரோட்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நீங்க 3000 ரூபாய் கொடுத்து வாங்குறத ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க டபுளா ட்ரிபிளா விற்கணும், நான் வாங்கி போட்டது எப்பவுமே விலையே ஏற மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டபுளா ட்ரிபிளா வரும். அதுக்கு அஷூரன்ஸே கொடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு. பெரிஃபரல் ரிங் ரோட்ல நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருக்கோம். அது இங்கதான் கனெக்ட் ஆகுதுங்கிறத நான் இங்க வந்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். சோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு இன்னைக்கு லட்சத்துல போட்டா நாளைக்கு கோடியில எடுக்கலாம், இன்னைக்கு தங்கத்துல போட்டா நாளைக்கு வைரமா மாறும்னா அது இந்த இடம் தாங்க பெஸ்ட்னு சொல்வேன் நான். இதையும் மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணாதீங்க மேடம். முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கேப் விசிட்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் ஜஸ்ட் அவங்க வீட்டுல இருந்துட்டு ஒரு ஃபோன் கால் நம்ம வந்து பண்ணாங்கன்னா அவங்களோட வீட்டுல இருந்தே பிக்கப் பண்ணி இங்க கஸ்டமரை வந்து சைட்ல இருந்து காட்டி இந்த ஆஃபர்ஸ் கொடுத்து புக் பண்ணி திரும்பிட்டா பாத்தீங்கன்னா ரிட்டர்னும் அவங்க வீட்லயே டிராப் பண்றோம். இப்போ நீங்க எங்க சைட் விசிட் பண்ணி கூட்டு வரீங்கல்ல, அப்ப இந்த கோயில் இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் காமிச்சிருவீங்க? கண்டிப்பா நம்ம வரும்போது வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் முருகன் கோயில் பஸ் ஸ்டாண்டை தாண்டி தான் வருவோம். ரிட்டர்ன் போகும்போது இங்க ஒரு பைபாஸும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்க போட்டிருக்காங்க. அதுல அவங்க ஷார்ட்டா வந்து போய்க்கலாம், அப்படி பண்ணிக்கலாம். சோ நாங்க சொல்றோம்னு இல்லாம நீங்க வரும்போது இதெல்லாம் செக் பண்ணி வாங்கும்போது ஒரு ஹாப்பியா இருக்கும். அக்கா ஜெயஸ்ரீ அக்கா நல்லா தான் சொன்னாங்க, ஷரண் நல்லா தான் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு திருப்தியோட நீங்க வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஷரண், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். நீங்க பாக்குறீங்கல்ல, அது அபார்ட்மெண்ட், இது ஸ்கூல். அபார்ட்மெண்ட் விற்கிற விலைக்கு இங்க தனியா ஒரு இடமே கொடுக்குறாங்க. 25 லட்சத்துக்கு 750 ஸ்கொயர் ஃபீட் இடம் வேற யாருமே தரல. அதுவும் இவ்வளோ அம்யூனிட்டிஸோட 50% ரெஜிஸ்ட்ரேஷன் காசு உங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதி, எந்த பில்டர்ஸ்மே இது வரைக்குமே நம்மளுக்கு கொடுக்கல. அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. சோ இதையும் மிஸ் பண்ணிட்டு பின்னாடி ஃபீல் பண்ணாதீங்க மக்களே. கையில உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்குன்னா பேலன்ஸ் நீங்க லோன் போட்டுக்கலாம். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி பண்ண ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு கோடியில ரிட்டர்ன்ஸ் வரும். நம்ம ஸ்கூல் படிக்க வைக்கிறது, காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கு, இல்ல நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அது வித்தோம்னா அப்படியே ஃபுல் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷன் தான் இந்த இடம். சோ மிஸ் பண்ணிடாதீங்க. இடத்தை வாங்கிட்டு அக்கா நான் இடம் வாங்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. வாழ்க இடத்துடன் வீடுடன்.